இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இனியவளே என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா சொல்றது போல நானும் என் வீட்டாருமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்றது போல எங்களோட விஎம்எம் குழுவினர் கேண்டில்ஸை வச்சு கேண்டில் டான்ஸ் ஆட வராங்க. பாப்போமா, சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. என்னங்க, கேண்டில் டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதே போல நம்மளோட வீட்டுகள்ல நம்ம ஆண்டவருக்கு பிரகாசமுள்ள ஒளிகளா இருக்க நம்ம அனுதினமும் பிரயாசப்படுவோம். புத்தியுள்ள ஸ்ரீனா எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு சின்ன நாடகத்தை பார்த்துட்டு வந்துருவோமா? அம்மா, பாம்பே கிளம்புறேம்மா, போயிட்டு வரேம்மா, பாப்போம். அப்படியாப்பா? எவ்வளவு நாள் ஆகும் திரும்பி வர்றதுக்கு? 6 மாசத்துல வந்துருவேம்மா, அவ்வளவுதாம்மா. 6 மாசமா? அது வரைக்கும் நான் இந்த குடும்பத்தை எப்படிப்பா பாத்துக்கிறது? நீ ஏம்மா கவலைப்படுற? அவ இருக்காள்ல, என் மனைவி இருக்காள்லம்மா, புத்திசாலி, அவ பாத்துக்கிறோம்மா. என்னப்பா சொல்ற? அவ சின்ன பிள்ளை, அவ எப்படி இந்த குடும்பத்தை பாத்துக்கிடுவா? இருமா. நிரோஷா, என்னப்பா? எப்பா, நான் திரும்பி வர வரைக்கும் இந்த குடும்பத்தை பாத்துக்கிருவில்ல? உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல? நான் கண்டிப்பா அந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்ப்பா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அம்மா, அவ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னா பாத்தீங்களா? நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்கம்மா, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. சரிம்மா, நான் கிளம்புறேன், உடம்பு பாத்துக்கோங்க. சரிப்பா, போயிட்டு வா. சரிப்பா, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏன் இந்த டவுட் வந்துச்சு? எப்பா, எனக்கு உன் மேல 100% நம்பிக்கை இருக்கு. அம்மாவுக்கு அதுல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதான் கூப்பிட்டு பேச சொன்னேன். அப்படியா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, பாப்போம். நீ பார்த்து பத்திரமா இரு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள்.
தேவனை முதலில் தேடுகிறாள், வசனத்தை தினம் நாடுகிறாள். தேவனை முதலில் தேடுகிறாள், வசனத்தை தினம் நாடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். நடக்கையிலே பணிவு, வார்த்தையிலே கனிவு, கர்த்தரை இவள் நம்புவதால் வாழ்க்கையிலே மகிழ்வு. நடக்கையிலே பணிவு, வார்த்தையிலே கனிவு, கர்த்தரை இவள் நம்புவதால் வாழ்க்கையிலே மகிழ்வு. இவள் வாய் திறந்தால் ஞானம் விளங்க திறக்கிறாள். இவள் வாய் திறந்தால் ஞானம் விளங்க திறக்கிறாள். சோம்பலின் அப்பத்தை புசிப்பதில்லை, உழைத்து மகிழ்கிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். பயபக்தியிலே வளர்ப்பு, குடும்ப பொறுப்பில் சிறப்பு, வளரும் பெண் பிள்ளைகளுக்கு இவள் வாழ்க்கை நல்ல படிப்பு. பயபக்தியிலே வளர்ப்பு, குடும்ப பொறுப்பில் சிறப்பு, வளரும் பெண் பிள்ளைகளுக்கு இவள் வாழ்க்கை நல்ல படிப்பு. இவள் நாணத்தினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறாள். இவள் நாணத்தினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறாள். அடக்கம், அன்பு, அமைதியாலே வெற்றி வாழ்க்கை வாழ்கிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ. என்னம்மா பைபிள் படிச்சிட்டு இருக்கியா? ஆமாத்த, இருங்க சேர் எடுத்துட்டு வரேன். அத்தை, வேற எந்த விஷயமா பேச வந்தீங்களா? உன்னை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு என் மகன் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஏன் த, என்னாச்சு? அவன் போய் 5 மாசம் ஆயிட்டு. என் பையன் இல்லைங்கிற குறைய இல்லாம இந்த குடும்பத்தை நடத்திருக்கேம்மா. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிரோஷா, வா மனுஷியா, திடீர்னு வந்திருக்க? இல்ல சும்மாதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார் மனுஷியா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சாரிம்மா, அவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி என்னம்மா ஆச்சுது? என் வீட்டுல என் மாமியாரு என்கிட்ட கடுகடுன்னே இருப்பாங்க. ஆனா நீங்க நிரோஷாவை ரொம்ப பாராட்டி பேசுறீங்களே. மனுஷியா, அதை விடு. இப்ப நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் சொல்லு. இருமா, அவ என் பையன் இல்லாம இந்த வீட்டை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாமா. அதனாலதான் அவளை பாராட்டி பேசினேன். அப்படியாம்மா? அப்படி இவ என்ன பண்ணா? என் மகன் மும்பைக்கு போறப்போ 6 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு போனாமா. அந்த சூழ்நிலையில இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறோம், பார்க்க போறோம்னு எனக்கே ரொம்ப குழப்பமா இருந்துச்சுமா. ஆனா என் மருமக ரொம்ப அழகா இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணி நடத்திட்டாமா. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னேன். உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் என்ன பண்ணாலும் என் மாமியாரு பிசாசு மாதிரி தான் கத்தும். நீ அப்படியெல்லாம் பேசாத மனுஷியா. நீ இப்படி பேசுனா உனக்குள்ளதான் பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அப்படி உனக்கு உன் மாமியார் என்னதான் பண்ணுவாங்க? நான் டீ கொண்டு போனா அவங்க காஃபி கேட்பாங்கம்மா. நான் காஃபி கொண்டு போனா அவங்க பால் கேட்பாங்கம்மா. நான் என்ன செஞ்சாலும் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கம்மா. சரி, நீ வந்த விஷயத்தையே சொல்லல, அத முதல்ல சொல்லு. நான் சும்மாதான் வந்தேன். சரி மனுஷியா, நீ சும்மா தானே வந்த. எனக்கு வேலை இருக்கு, சாப்பாடு செய்யணும். வாங்க போலாம். அத்தை போலாம். அத்தை போலாமா?
எடுத்துக்கோங்க. நீ குடிச்சிட்டியாம்மா? நான் குடிச்சிட்டேன் அத்தை. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பி போயிட்டு வரேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. ஹலோ, ஹலோ, நாங்கள் என்ஜிஓ அமைப்புலேருந்து பேசுகிறோம். நீங்கள் சிஸ்டர் நிரோஷா தானா? அவள் என்னோட மருமக. நான் அவளோட மாமியார் பேசுகிறேன். நாங்கள் நிரோஷா சிஸ்டர்கிட்ட பேச முடியுமா? அவள் வெளியில் ப்ரேயருக்கு போயிருக்கா. நீங்கள் என்னன்னு என்று சொல்லுங்கள், அவள் வந்ததும் நான் சொல்லிடுறேன். ஓகே மேம். நாங்கள் எங்கள் அமைப்புலேருந்து வருஷந்தோறும் சிறந்த சமூக சேவை செய்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அன்புள்ள அன்னை தெரசா விருது கொடுக்குறோம். இந்த வருஷம் எங்கள் அமைப்பு மூலமாக சிஸ்டர் நிரோஷாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவள் என்ன பெருசாக அப்படி ஒரு சேவை செஞ்சா? உங்களுக்கு தெரியாதா? சிஸ்டர் பசித்தோருக்கு உணவளித்தல்னு ஒரு திட்டத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து உதவியாக இருந்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓ சரிங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ மேம். இந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மற்ற டீட்டெயிலை நாங்கள் கால் பண்ணி அப்புறம் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ மேம். நாங்கள் வச்சிடுறோம். நல்லது, வைங்க. நிரோஷா, உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுமா? அப்படியா அத்தை? எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஃபோன் வந்த பிறகு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா. உனக்கு ஏதோ விருது தர போறாங்களாம். பொய் சொல்லாதீங்க அத்தை. எனக்கு எதுக்கு விருது தர போறாங்க? அத்தை எதுக்குமா பொய் சொல்ல போறேன்? நானும் தான் நம்பல. ஆனா அவங்க விருது தர போறேன்னு உண்மையா தான் சொன்னாங்க. அப்படியா அத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க யாருன்னு சொன்னாங்க? அவங்க உனக்கு அன்புள்ள அன்னை தெரசான்னு ஒரு விருது தர போறாங்களாம். அது ஒரு என்ஜிஓ அமைப்புல இருந்து பேசுனாங்கம்மா. அப்படியா அத்தை? அவங்க வேற எதுவும் சொன்னாங்களா? மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி சொல்றதா சொல்லியிருக்காங்கம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மகன் பாம்பேக்கு போனதுக்கப்புறம் எப்படி நீ இந்த வீட்டை பார்த்துக்க போறேன்னு நினைச்சம்மா. நான் என் வேலையை தான் செஞ்சேன் அத்தை. நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் வேற எதுவுமே செய்யல அத்தை. ஆனா நீ இந்த வீட்டையும் நல்லா பார்த்துக்கிட்ட, சமுதாயத்திலையும் நல்ல ஒரு சேவை செய்து இப்போ ஒரு விருதும் வாங்க போற. உன்னை பார்த்து எப்படிமா பெருமைப்படாம இருக்க முடியும்? வாமா போகலாம். இப்பொழுதும் கூட புத்தியுள்ள ஸ்திரீ என்கிற தலைப்புல பேச வராங்க நம்மளுடைய மிஷனரி ஜோதியான. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியவளே என்ற இந்த பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள்லையும் நம்ம ஒரு நிமிடம் ஜெபித்து இந்த செய்திக்கு பின்பாக நம்ம கடந்து போகலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா, இந்த பெண்களுக்கான இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியில் பங்கு வருகிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவளுடைய எதிர்த்தில் அநேக கேள்விகள் இருக்கும்பா. அந்த கேள்விக்கு கர்த்தர் நீர் பதில் வசனம் மூலமாய் பதில் தாரும் ஆண்டவரே. என்னோடு ஆண்டவரே பேசுன்னு சொல்லி அநேக பெண்கள் இதை பார்த்து கொண்டிருப்பாங்க சுவாமி. கர்த்தர் அவங்களோடு கர்த்தர் அழகாக இடைப்படுவீராக ஆண்டவரே. அவங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவீராக. பேசுவது நீங்கள் எல்லாம் உங்கள் பிதாவின் ஆவியானவர்னு சொல்லியிருக்கேப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் மகிமைப்படும். உடைய இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேலையில் கூட புத்தியுள்ள ஸ்திரீ என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு செய்தியை பார்க்க போகிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வா அப்படின்னா, வீட்டுக்கு வீடு போய் குறை சொல்ல மாட்டா. என்ன செய்வா? வீட்டில் என்ன காரியங்கள் இருக்குது, இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம் எல்லாம் ஆலோசித்து அவள் செய்வா. வீட்டுக்கு சென்று குறை சொல்லி என்ன செய்ய மாட்டா, டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டா. நமக்கு டைம் கிடைக்கா, நம்ம இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக யோசித்து ஒரு நல்ல திட்டமிட்டு அவள் செயல்படுவா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவதாக ஞானமாக பேசுவா. புத்தியுள்ள ஸ்திரீ ஞானமாக பேசுவா. எப்படின்னு கேட்குறீங்களா? அவள் மற்றவங்களுக்கு ஒரு காயப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வா, நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தையை என்ன செய்வா, சொல்லுவா. அடுத்து என்னன்னா, அவங்களுக்கு நல்ல சமானத்தை உண்டாக்குற ஒரு நல்ல வார்த்தையை பேசுவா. வீணான வார்த்தையை அலப்ப மாட்டா. அதே சமயம் அவங்க கஷ்டத்தோடு கவலையோடு பிரச்சனையோடு இருந்தால் அவங்களுக்காக அவள் ஜெபிச்சு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகளை சொல்லி தருவா.
மற்றவருடைய மனது புண்படும்படி ஒரு நாளும் அவள் பேசவே மாட்டா, நடந்துக்கவும் மாட்டா. புத்தியுள்ள ஸ்திரீ இப்படியாக நல்ல ஒரு காரியங்களை என்ன செய்வா, மற்றவங்களோட ஷேர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூணாவதாக அவள் என்ன சூழ்நிலைக்கு தக்கதாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருப்பாள். அதாவது குடும்பத்தில் ஏதாவது அரிசி இல்லாமல் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த குறைய கூட இது எப்படி செய்யலாம், இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடிக்கு அவள் என்ன செய்வா, அந்த குடும்பத்தை நடத்தி செல்வா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வா அப்படின்னா, கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அப்பப்போ இப்போ காலையில் சாப்பாடு தரணுமா, உடனே வேகமாக செயல்பட்டு அந்த இடத்துல கணவனுக்கு என்ன செய்யணும், என்ன கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவள் செய்வா. அதே போல் ஒவ்வொரு நாளும் அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் அவன் தீவிரமாய் செயல்படுவான்னு சொல்லி பார்க்குறோம். சோம்பேறியா இருக்க மாட்டா, நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஸ்திரீயா, புத்தியுள்ள ஸ்திரீ அப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்ய, வீண் செலவு செய்யவே மாட்டா. வருமானத்துக்கு நம்ம கணவருக்கு இவ்வளோதான் வருமானம், அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம செலவு செய்யணும். வீட்டு காரியங்கள், பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்கள், எல்லா காரியங்களும் இருக்கும். அப்போ அதை யோசித்து இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டு செயல்படுகிறவளா அவள் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் எந்த நிலைமையில இருக்கீங்க? ஒருவேளை ஊதாரியாக செலவு பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஒரு சேரீ ரொம்ப பிடிக்குன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி காசை வீணடிக்கிறீங்களா? இல்லை ஆடம்பரமான பொருள் வாங்கி நிறைய வீட்டில் வைக்கிறீங்களா? வீண் செலவு இப்படி செலவு பண்ணுறீங்களா? புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய வீணான காரியங்களை செலவழித்து கடன் வாங்குற அளவுக்கு போய் என்ன செய்வாங்க, குடும்பங்களில் நிறுத்திடுவாங்க. அது கணவனுக்கும் மனைவிக்கும் மன சஞ்சலத்தையும் சண்டையும் அது உருவாக்கும். சமாதானம் அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்திரியாக இருக்கிறீங்க? புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக ரூத்தை பார்க்குறோம். ரூத் நல்ல பாதையை தெரிந்தெடுத்தாள். எப்படின்னா, முதலாவது தேவனை அவள் என்ன செஞ்சா, இறுக பற்றி கொண்டாள். அவள் முதல்ல வாலிப பிள்ளையா இருக்கும்போது மோவாபிய தேசத்துல தான் அவள் குடியிருந்தா. மோவாபிய ஸ்திரீ தான் அவள். ஆனாலும் அந்த நாட்களில் நிறைய விக்கிரங்களுக்கு பின் சென்று இருப்பா, நிறைய அந்நிய தேவர்களை வணங்கி இருப்பா, அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்திருப்பா. தன்னுடைய வாலிப நாட்களில் நிறைய அனுபவிச்சிருப்பா, நல்ல ஒரு சந்தோஷத்தை நல்லா அனுபவிச்சிருப்பா. ஆனாலும் அவள் திருமணம் பண்ணின பிறகு ரூத்து அவளுடைய கணவர் இந்த யெகோவா பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால இப்போ என்ன செய்யறா, நல்ல ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவரையே நல்ல விசுவாசத்தோடு முதலாவது அவரை பின்பற்றுறா, பிடித்து கொள்றான்னு சொல்லி பார்க்குறோம். பெத்லெகேம் என்ற ஊர்லேருந்து மோவாபுக்கு எலிமெலேக்கும் அவர் மனைவி நகோமியும் வர்றாங்க. அவங்களுக்கு 2 குமாரர் இருக்காங்க. அதில் ரூத்து மக்லோனுடைய மனைவி, ஓர்பால் கிளியோனுடைய மனைவி. 2 பிள்ளைகளுக்கும் 2 ஸ்திரீகளை மோவாப் தேசத்திலிருந்து பெண் கொண்டாங்க. அதில் ரூத் மோவாப் தேசத்தில் இருந்தாலும் அவள் அந்நிய தேவதைகளை பின்பற்றினவள். அவங்களுக்கு நல்ல சொந்த பந்தம், அக்கா அண்ணன் எல்லாருமே உண்டு, அம்மா அப்பா நல்லா உண்டு. ஆனாலும் இந்த நாள் ஒரு நாள் வருது, இந்த நகோமி கணவர் இறந்து போயிறார், 2 பிள்ளைகள் இறந்து போயிறாரு. இப்போ பெத்லெகேம் மறுபடியும் தன் தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அங்கே போகிறா. உடனே ஓர்பாலை கூப்பிட்டு ரூத்தையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் போங்கம்மா, உங்கள் தேசத்தில் போய் நீங்கள் இன்னும் திருமணம் பண்ணி நல்லா இருங்கன்னு சொல்கிறா. ஆனால் ஓர்பால் சரின்னு முத்தமிட்டு போயிடுறா. ஆனால் ரூத் போகலை. ஏன்னா அவர் தேவனை நல்லா பிடித்து கொண்டபடினாலே, அத்தை நீங்கள் என்னை போகும்னு சொல்லக்கூடாது, நான் என்ன செய்வேன், உங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே போய் இருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவள் இறுக என்ன செஞ்சா, தேவனை விசுவாசப்படினாலே நகோமி கூட பின் செல்ல அவள் தயாராக இருந்தா. அவள் தெரிந்தெடுப்பு அந்த உலகத்தையே சிருஷ்டி தேவனை அவள் பிடித்து கொண்டபடினால அவள் தயங்காமல் அவள் பின்னாடி என்ன செஞ்சா, போனா. என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியுமா பெத்லெகேமுக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அந்த இடத்துல போய் பாடுகள் இல்லையா? ஆனால் இருந்துச்சு, நிறைய பாடுகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. தெரியாத ஊர் தான், தெரியாத ஜனங்கள் தான். ஆனாலும் ரூத் அங்கே புத்தியுள்ள ஸ்திரியா இருந்ததுனால அந்த இடத்துல நல்லா அவள் மாமியை கனம் பண்ணா. அடுத்து மாமியை கனம் பண்ணது மட்டும் இல்லாமல் மாமிகிட்ட என்ன கீழ்ப்படிஞ்சா, அவர் மாமிக்கு கீழ்ப்படிஞ்சா. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் தானியம் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி அவள் தானியம் பொறுக்கிறதுக்காக என்ன செஞ்சா, அந்த இடத்த விட்டு போனா. அவங்களோட போட்டி போல, நீங்கள் தான் எனக்கு தரணும்,
நீங்கள் தான் எனக்கு இந்த செய்யணும், நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், நான் எங்கே போகணும், யார்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி அவள் கேட்கவே இல்லை. தெரியாத ஊராக இருந்தாலும் தெரியாத மக்களாக இருந்தாலும் அவங்ககிட்டையும் போய் நல்லா பழகி நல்ல புத்திசாலியாக நடந்து கொண்டு என்ன செஞ்சா, மாமிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் அவள் அந்த இடத்துல செஞ்சா. கஷ்டம்தான். நம்ம இப்போ நானே தெரியாத ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னா ஒன்றுமே யார்கிட்ட போய் பேசுறது என்ன செய்யறது ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவள் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவள் நல்லா கெட்டியாக அவரை பிடித்து கொண்டது நிமித்தம் அவள் என்ன செஞ்சா, அந்த இடத்துல சமாளிக்கக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் அவள் தேவன் மூலமாய் பெற்றுக்கொண்டா. அதாவது வேத வசனம் சொல்லுது, ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ வேத வசனத்தை அவள் நிறைய வாசிச்சிருப்பா, இந்த ஆகமங்களை வாசிச்சிருப்பா. இன்னும் அதுக்கு முன்னாடிலாம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க கணவர் சொல்லி கொடுத்துருப்பாரு, அவங்க வீட்டில் பேசியிருப்பாங்க யெகோவா தேவனை பற்றி. அதனால் நிறைய தெரிந்து கொண்டதுனால அவள் இறுக பிடித்து கொண்டால் நல்ல ஒரு ஞானத்தையும் பெற்றுக்கொண்டாள். இப்போ நீங்கள் நானுமே பாருங்களேன், இப்போல்லாம் எனக்கெல்லாம் திருமணம் ஆன பொழுதுல வாழ்க்கை நடத்தவே தெரியாது. எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு ஞானமே எனக்கு கிடையாது. அப்போ இந்த பைபிள் வாசிக்க 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 தான் நான் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கு என்ன எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை பைபிள் மூலமாக தான் நான் என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு ஒரு நல்ல 2 பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, கணவருக்கு நல்ல மனைவியாக, நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பொறுமையாக கணவர் ஏற்று பேசினா நான் அமைதியாக போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பொறுமையை தந்திருக்கிறாரு. அதே போல் விட்டு கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் அநேக பிரச்சனைகள் இருக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய கிருபையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, தந்திருக்கிறாரு. பிள்ளைகளை அன்பாக கவனிக்கிறதுல, இன்னும் வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் பொறுப்பாய் செய்கிறதுல ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்து எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, நடத்தி வருகிறார். எதனால் இந்த ஞானம் புத்தினா பைபிள் தான். ஒன்று இந்த பைபிளை நல்லா வாசிக்க 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 ஞானம் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். எனக்கு வாலிப வயசில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இவர் சரியான இன்னசென்ட் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இந்த நாளில் அநேகருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவளாக மாற்றினது தேவனும் இந்த வேத வசனங்கள் தான். நீங்களும் இந்த நாட்களில் ரூத்தை போல நல்ல ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரை பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம தருகிறார். ஞானம் தருகிறாரு, நல்ல புத்தியை தருகிறாரு, நல்ல தெளிந்த மனப்பான்மையை நமக்கு தருகிறாரு, நல்ல ஒரு பொறுமையை தருகிறாரு, நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் தருகிறார் நமக்கு. அதனால இந்த ரூத்து தேவனை ஏற்றுக்கொண்டு நல்ல புத்திசாலி பெண்ணாக அவ நடந்து கொண்டாலோ அதே போல நீங்களும் இன்றைக்கு நல்ல வேதங்களை வாசிங்க. நிச்சயமா ரூத்தை போல நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு அன்பு, பொறுமை, தாழ்மை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பாரு. 2வதாக அவள் மூலமா என்ன செஞ்சிச்சு, அந்த புத்தியுள்ள ஸ்திரீயின் மூலமாய் அவள் வீடு கட்டப்பட்டுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? அவளுடைய சந்ததி, நகோமியுடைய கணவன் இறந்துட்டாரு, 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க, நகோமி மட்டும்தான் இருக்கா. அப்ப நகோமி இறந்துட்டா அவளுடைய ஜெனரேஷனே இல்லாம போயிடும். ஆனா ரூத்து ஆண்டவரை பிடித்து கொண்டதன் மூலம் அவளுடைய வீட்டை கட்டினாருன்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல அழகான கணவர் போவாசை கொடுத்தாரு, அழகான பிள்ளையை கொடுத்தாரு, அவளுடைய சந்ததி இன்னும் நிறைய பெருகுச்சின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அந்த பைபிள்ல ஆண்டவருக்கு முப்பாட்டியா அவளுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப ரூத் என்ன செஞ்சா, அவளுடைய சொந்த பந்தம், அவளுடைய தாய் தகப்பன், அவளுடைய அந்நிய தேவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை நல்லா இறுக பிடித்து கொண்டதுனால கர்த்தர் அவளுடைய வீட்டை கட்டினாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாட்கள்ல பிரியமானவர்கள், இந்த நாட்கள்லையும் நீங்க என்ன செய்யுங்க, இறுக பிடிச்சுக்கோங்க, விடாதீங்க, பைபிளை வாசிங்க. இதனால நிச்சயமா நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த நாள்ல நானும் அப்படிதான் ஆண்டவரை அறியாத ஒரு பெண்ணாக தான் இருந்தேன். ஆனால் வாலிப வயசுல ஆண்டவரை சரியாய் நான் ஏற்றுக்கொண்டேன், அவரை இறுக பிடித்து கொண்டேன். ஒரு நாள் கூட எங்கள் மாமா வந்தார், வந்து இந்த பைபிளை நீ தூக்கி போடு, உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன்னு சொன்னார். அப்போ நான் ஆண்டவர்களை நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா ஜெபிப்பேன், கொஞ்சம் நல்லா ஃபெய்த்தாக இருந்ததுனால நான் சொல்லிட்டேன் எங்கள் மாப்பிள்ள, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் நடத்துவார். எங்கள் அம்மா இறக்கும்போது நீங்கள் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யலை, என்னை வேண்டான்னு தள்ளினீங்க, கைவிட்டீங்க, ஆனால் இப்போவும் நான் உங்களோட வரமாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவார், நிச்சயமா அவர் நல்ல வாழ்க்கையை தருவார் அப்படின்னு சொல்லி நான் அவரோட போகாம இருந்துட்டேன். ஆனாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில குறைய வைக்கல, நல்ல கணவரை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு நல்லா ஆசீர்வதித்திருக்கிறாரு. அதனால இந்த நாள்ல உங்களையும் இப்படியாக நீங்களும் ஒருவேளை
புற மதத்துல இருக்கலாம், ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கலாம், ஒரே தேவனை, மெய்யான தேவனை நீங்க பிடித்து கொள்ளுங்க, நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்லாதபடிக்கு முழுமையாய் நீங்க நினைச்சீங்க தேவனை பிடித்து கொண்டால் உங்க வாழ்க்கையும் இப்படி ஆசீர்வதித்து நிச்சயமாய் தேவன் உங்கள் வீட்டையும் கட்ட வல்லவரா இருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்குறோம் 2 சாமுவேல் 20:16 அங்க ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை பார்க்குறோம். அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்துக்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாவோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விலப்பண்ணும்படி அழிக்க எத்தனை பண்ணினார்கள். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாவோட பேச வேண்டும், அவரை இங்க கிட்டி வர சொல்லுங்கள் என்றாள். பாத்தீங்களா, இங்க ஒரு ஸ்திரீ என்ன சொல்ற அப்படின்னா, ஐயோ இங்க தாவீத ஒரு மனுஷன், சேபாங்கிற மனுஷன் அவனுக்கு எதிராக எழும்பி என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கலகம் உண்டாகுது. உடனே தாவீது சேபாவை பிடிச்சிட்டு வாப்பாங்கிறாரு. படைத்தலைவனாய் யோபாப்ப சேபாவை தேடி வராரு. அவன் இந்த ஆபேல், பெத்மாக்காவிய ஆபேல் என்ற பட்டணத்துல ஒளிஞ்சிருக்கான். அப்ப இந்த யோபா இந்த பட்டணத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, முற்றுகையிட்டு இதை அழிச்சிடணும், அவன் இதுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லி அழிக்க முற்பட்டாங்க. ஆனா அதுல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருக்கா. அவ என்ன செய்யறா அப்படின்னா, நான் யோபாவோட பேசணும்யா, அந்த தளபதியோட பேசணும், கூப்பிடுங்கன்னு சொல்றா. உடனே நான் தாமா படைத்தளபதி அப்படின்னு சொல்லி அவர் யோவா பேசுறாரு. உடனே அப்படியா, இந்த பட்டணத்தை எதுக்கு அழிக்க போறீங்க, இது இஸ்ரவேலின் தாய் பட்டணம், நீங்க எதுக்காக அழிக்கணும், இங்க வந்த வழக்கு எப்பேற்பட்ட வழக்கும் தீரும்பாங்க, இது இஸ்ரவேல் சமாதானமான பட்டணம், இங்க ஒவ்வொரு மக்களும் நல்லா சமாதானமா சந்தோஷமா இருக்காங்க, இது எதுக்கு நீங்க அழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி யோவாப்ட்ட புத்தியா பேசுறா. உடனே யோவா சொல்ற, இதை இடிக்கணும் அழிக்கணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது, ஆனா இதுல தாவீதுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனா அவன் உள்ள இருக்கான், அவனை நீ என் கையில ஒப்பு கொடுத்துனா அங்க போயிருவோங்கிறாங்க. உடனே அவ ஜனங்கள்கிட்ட போய் புத்தியா பேசுறா, இந்த மாதிரி ஒரு தாவீது ராஜாவுக்கு எதிராக எழும்புன ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், அவனை பிடிச்சி அவன்கிட்ட கொடுத்துட்டா அவங்க எல்லாம் போயிருவாங்க, நான் பட்டணத்தை அழிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பெரிய மனுஷங்கள்லாம் கூட்டி புத்தியா பேசுறா. உடனே அவங்க பெரியவங்க எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயோடைய பேச்சு கேட்டு என்ன செய்றாங்க, அந்த சேபா அவனுடைய தலையை வெட்டி அலங்கத்திற்கு போட்டுறாங்க. உடனே யோபா என்ன செய்யறாரு, எல்லா கூட்டத்தையும் கூட்டிட்டு மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிடறாரு. அப்ப இந்த நாள்ல இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செஞ்சா, பட்டணத்தை காத்தான்னு சொல்லி பாக்கணும். புத்தியாய் பேசினா, அந்த ஜனங்கள்கிட்ட போய் புத்தியாய் பேசி அழிவிலிருந்து அந்த பட்டணத்தை என்ன செஞ்சா காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிரியமானவர்களே, இன்று நீங்க இருக்கிற பட்டணத்தை காப்பாற்றணும்னா நீங்க தான் திறப்புல நிக்கணும். திறப்புல நின்று அவங்களுக்காக மன்றாடி நாங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சு என்ன செய்யணும், நம்ம பட்டணத்துல எவ்வளவோ அக்கிரமங்கள் நடக்கு, அநியாயங்கள் நடக்கு, திருட்டு நடக்கு, கொலைகள் நடக்கு, கொள்ளை நடக்கு, இதெல்லாம் மாறணும். எல்லா மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் நானும் தான் முழங்கால நின்று நான் ஒவ்வொருவரும் உங்க பட்டணத்துக்காக, என் பட்டணத்துக்காக நான் என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாக நாம் என்ன செய்யணும் இருந்தா நிச்சயமாய் நம்ம பட்டணத்தை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க செயல்படுவீங்களா, திறப்புல நிற்பீங்களா, இந்த பெண்ணை போல புத்திசாலித்தனமாய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம நல்ல ஞானமாய், ஆண்டவரே என் பட்டணத்தை ரட்சிங்கப்பா, என் பட்டணத்தில் உள்ள எல்லா ஆண்டவரே பாவ பழக்கங்கள் மாறட்டும், என் பட்டணத்துல கர்த்தாவே அறிகிற ஜனங்கள் நிறைய ஆண்டவரே எழும்பட்டும், ஊழியஞ்சேருள் எழும்பட்டும்ப்பா, என் பட்டணத்தை சுற்றி உள்ள கிராமத்தெல்லாம் நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆண்டவரே நடக்கிற அநியாயங்க அக்கிரமங்கள்லாம் குறையட்டும்ப்பா, எல்லோருமே ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம திறப்புல நின்று நம்ம ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யலாம், எழும்பலாம். நம்மளால முடிந்த அளவு ஒரு 5 பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டு சுற்றியுள்ள ஒரு 10 பேரை கூட்டி பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கலாம், ஒரு 4-5 வாலிப பிள்ளைகளை சேர்த்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் செல் வைக்கலாம். ஏன்னா இன்றைக்கு பட்டணத்தில் அவங்களுடைய வாழ்வு சீரழிந்து கிடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பாவத்துக்கு நேராய் நிறைய பிள்ளைகள் கடந்து போய் தன் வாழ்க்கையை தொலைத்து கொள்ளக்கூடிய அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் பாரப்பட்டு அவங்களுக்கு ஜெபிக்கவும், அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லவும் நிச்சயமாய் ஆண்டவர் நினைச்சு நமக்கு உதவி செய்வார். நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே பட்டணத்துல எனக்கு ஒரு 4 பிள்ளைங்களை தாங்கப்பா, 10 பிள்ளைங்களை தாங்க, நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நல்ல ஒரு பிரேயர் செல்லை உருவாக்க எனக்கு ஞானம் தாங்க, ஒரு 10 பெண்களை கூட்டி நான் ஒரு பிரேயர் செல் எடுக்கணும், நாங்கள் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு ஆண்டவரே ஒரு சிலராக நாங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவரே சொத்தை எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால இந்த நாட்களில் இந்த புத்தியுள்ள ஸ்ரீ எப்படி பட்டணத்தை காத்தாலோ அதே போல் நீங்களும் திறப்பில் நின்று ஏதாவது உங்களால் முடிந்த ஊழியத்தையோ இல்லை ஜெபமோ நீங்க செய்யலாம். நீங்க கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களையும் இந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல பயன்படுத்துவாரு. அடுத்து 3ஆவதா நம்ம பார்க்க போறோம்,
தெபோராளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெபோராள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. அவ என்ன செஞ்ச, நியாயம் விசாரிக்கிற லபிதோத்தின் மனைவி அந்த பேரீச்சம்பரத்தின் கீழிருந்து அவன் நியாயம் விசாரிக்கிறா. அப்போ அவன் நியாயம் விசாரிக்கன்னா எவ்வளோ ஒரு ஞானம் வேணும், புத்தி வேணும். ஆனால் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால டெய்லி ஆண்டவரோட பேசுகிற ஒரு பெண்ணு. அதனால ஆண்டவர் நல்ல அளவில்லாத ஞானத்தையும் கிருபையும் அவளுக்கு தந்திருந்தாரு. அதே போல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவற்றை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற தேவன். அவளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்குற பெண்ணாக இருந்தா. அதனால்தான் அவள் மூலமாக இந்த தேசத்துக்கு 40 வருடம் ஒரு சமாதானம், ஒரு அமைதல் உண்டானதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், பாராக்க கூட்டிட்டு நீ யுத்தத்திற்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாராக்கிட்ட அவனோட சேனையெல்லாம் கூட்டி யுத்தத்திற்கு கானானுடைய ராஜா யாபினோடு யுத்தத்திற்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெபோராட்ட சொல்கிறார். தெபோரா, பாராக்கே நீ யுத்தத்திற்கு போ அப்படிங்கிறாரு. உடனே பாராக் சொல்ற, நீ வந்தா நான் போவேன் அப்படின்னதும் தெபோராள் நல்ல ஒரு தைரியமுள்ள ஒரு பெண், அதனால நான் வாரேன் அப்படிங்கிறா. உடனே யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா ஜெயம் யாருக்கு கிடைக்கி? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்குது. 20 வருஷமா என்ன செஞ்சாங்க, அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த யுத்தத்திற்கு பிறகு ஒரு 40 வருஷம் அமைதல் உண்டாகுது. அப்ப ஒரு பெண்ணு இந்த இடத்துல என்ன செய்யறா, ஒரு சேனாதிபதியா இருந்து செயல்படுகிறா. அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவு அவளுக்கு ஏற்படுறதுனால தான் அவளால் இவ்வளோ பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய முடிந்தது. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஆண்டவர் சமூகத்தில் அமர்றீங்களா? அமர்ந்து அவர்கிட்ட பேசுகிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் பேசும்போது பல காரியங்களை குறித்து உங்களோட ஆண்டவர் பேசுவார். நீங்களும் இந்த தெபோராளை போல எழும்ப முடியும். தெபோரா சொல்கிறாங்க, நான் தாயாக எழும்பலும் என் கிராமங்கள் பாழாகி போயினேன். ஆனால் எழுந்த பின்பு 40 வருஷம் அவளை நல்ல ஒரு சமாதானம் கிடைக்குது. இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தெபோராளை போல எழும்பணும்ப்பா. எழும்பி ஆண்டவரே நானும் திறப்பில் நின்று ஜெபிச்சு அநேகரை ஆண்டவரே நான் ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த இடத்துல சமாதானத்தையும், நம்ம தேசத்துக்கு சமாதானத்தையும், நம்ம தேசத்தில் இன்னும் சுவிசேஷம் பெருகுவதையும் நிச்சயமாக நம்ம கண்கள் காணுங்க. அதனால நீங்கள் மறந்துடாதீங்க, இன்னும் ஜெபிங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா கணவர் இறந்துட்டாங்க. இறந்த பின்பு அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. அப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நான் என்னால் முடிஞ்ச அந்த சிறுவர் ஊழியத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவரை இப்போ சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சில் ஒரு 10 பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் சொல்கிறார், வேண்டாமா, நீங்கள் இவ்வளோ வயசாயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுத்து, ஆராதனைக்கு வந்தீங்களா, சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த அம்மாவுக்கு சோர்ந்து போயிட்டாங்க. ஐயோ எனக்கு சின்ன ஊழியம் கூட எனக்கு இந்த நாட்களில் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம். உடனே சரின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நல்லா அவங்க வீட்டை சுற்றிலும் ஒரு ரோஜாப்பூ தோட்டம் வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாலிபு நாங்கள் நிற்கிறான். நின்று அந்த பூக்களையே, அழகான பூக்களையே பார்த்துட்டு இருந்தான். உடனே அந்த அம்மா கூப்பிட்டாங்க, என்ன தம்பி இந்த பூக்களை பார்க்கணுமா, வா நான் உனக்கு சேர் போடுறேன், நீ உட்காந்து அழகாக அதை ரசிக்கலாமேங்கிறாங்க. உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, சேர் போடுறாங்க. உள்ளே அந்த பூக்களெல்லாம் நல்லா பார்க்குறேன், உனக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறான். உடனே சரி இருப்பா, நான் ஒரு கப்பு டீ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போய் ஒரு கப்பு டீ போட்டு தந்தாங்க. அவனோட பேசினாங்க, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. போகும்போது ஒரு பைபிளை கொடுத்து இருந்தாப்பா வாசினாங்க. அவன் 3 நாள் வாசிச்சான். அது ஒண்ணுமே புரியல. வாசிட்டான். 4வது நாள் இந்த அம்மாட்ட, அம்மா எனக்கு புரியலை, நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்கன்னா. உடனே இந்த அம்மா பைபிள் கற்று தந்தாங்க. அடுத்து அவன் போய் ஒரு நண்பருக்கு சொன்னான். அந்த நண்பன் ஒரு 2 பேரை கூட்டு வந்தான். இப்படியே அந்த அம்மா கிட்ட 10 பேர் ஆனோன்னு அந்த அம்மா சரி நினச்சாங்க, இப்படி ஒரு நம்மகிட்ட ஒரு 10 வாலிபர்கள் வராங்க, நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு பைபிள் ஸ்டடியை இங்கே பைபிள் ஸ்டடி சொல்லித்தரப்படன்னு சொல்லி எழுதி போர்டை போட்டாங்க. உடனே அப்படியாக நிறைய ஒரு 83 பேர் அவங்க பைபிள் ஸ்டடிக்கு வர ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அவங்க மரித்து போனாங்க. உடனே பாஸ்டருக்கு ஃபோன் போகுது, இந்த மாதிரி அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. பாஸ்டர் சொல்கிறாரு, நம்ம பாவம் அந்த அம்மாவுக்கு யாரும் கிடையாது, கணவன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம தான் சபையார், நம்ம தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு சபையார்கிட்ட சொல்லிட்டு வராங்க. பார்த்தா 83 பேர் அவங்கள சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் ஐயா கேட்குறா, நீங்களாம் அந்த அம்மாவுடைய சொந்த பந்தங்களா? இல்லையா, அந்த அம்மா எங்களுக்கு பைபிள் அம்மா, அவங்க எங்களுக்கு எங்களை போதிக்கிறவங்க. இத்தனை பேருக்கும் அவங்க தான் எங்களுக்கு பைபிள் போதிச்சு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல அருமையான ஸ்டோரி எல்லாம் இந்த வசனத்தெல்லாம் விவரித்து சொல்லுவாங்கன்னு சொன்னதும் அந்த பாஸ்ட்டுக்கு தூக்கி வாரி படிச்சா, ஆஹா அந்த அம்மா பரவாயில்ல, எந்த வயசு இருந்தாலும் இவ்வளோ பேரை பைபிள் இந்த மாதிரி பைபிள் சொல்லி கொடுத்து ஆதாயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் ஆச்சரியப்பட்டாராம். இந்த நாளில் இப்படிப்பட்ட அந்த வயதான முடியாத காலத்தில் அந்த அம்மாவே உயிரோடு இருக்க வரைக்கும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது, நீங்கள் நானும் நல்ல கை இருக்குது, நல்ல கால் இருக்குது,
நல்லா நடக்கிறோம், பேசுகிறோம், நல்ல நமக்கு இன்னும் வாழக்கூடிய அநேக வருடங்கள் இருக்குது. இந்த நாட்கள் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோமே. என்ன நம்மளால் செய்ய முடியுமோ, நமக்கு நிறைய திறமையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. இதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், இன்னும் அநேக சுவிசேஷத்தை அறிவிக்கலாமே. என்னங்க, நீங்கள் ரெடியா? இந்த நாளில் நம்ம ஃபஸ்ட்டு ரூத்தை பற்றி பார்த்தோம். ரூத்து என்ன செஞ்சா, ஆண்டவரை இறுகமாய் பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவளுடைய வீட்டை கட்டினார். ஜெனரேஷனே அழிந்து போகும் என்ற அந்த நகோமியின் குடும்பம் புத்தியுள்ள அந்த ரூத்தால கட்டப்பட்டுச்சு. அதே போல அந்த ஆபேல் பட்டணத்து ஸ்திரீயும் திறப்பில் நின்று ஜெபிச்சாங்க, அவங்க பட்டணத்தை காத்தாங்க. அதே போல் தெபாராவும் பாருங்க, ஒரு லேடியா இருந்தும் துணிஞ்சு போய் யுத்த சேனாதிபதியா இருந்து அந்த நாட்டுக்கு ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது இன்னும் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம்ப்பா, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர், நன்றி. நாங்கள் இப்போ வாசித்த இந்த வேத பகுதியிலேருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இதில் ப்ரேயரில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவங்களோட பேசுறீங்க ஆண்டவரே. இப்போ கூட ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே, நான் ரூத்தை போல ஆண்டவரே நான் செயல்படணும், புத்தியா இருக்கணும், எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்க ஞானத்தை தாங்க. இன்னும் ஆண்டவரே, அந்த ஆபேல் பட்டண ஸ்திரீயை போல ஜெபிக்கணும், திறப்புல நிற்கணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசனையோடு இருப்பாங்க. தெபோராலை போல அநேகர் இருப்பாங்க. ஆண்டவரே, அவங்க இருதயத்தில் என்னென்னலாம் யோசனைகள் இருக்குதோ, என்னென்னலாம் அவங்க நினைக்கிறாங்களோ, ஆண்டவரே என்னை கொண்டு இன்னும் பலத்த காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கலாம். ஐசப்பா கர்த்தாவே, அவங்க ஆண்டவரை ஜெபங்களை ஆண்டவரை கேட்டு பதில் தாங்க சுவாமி. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தருவாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை எப்படி வழிநடத்தணும், என் பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்களே, அவங்க வாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்களே, என்னால் அவங்கள எதுவுமே ஆலோசனை சொல்ல முடியலன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரை நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், நீங்கள் அவங்கள மாற்றுங்க. ஆண்டவரே, அவங்க நல்ல வழியில் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள். நல்ல ஞானத்தை தாங்கப்பா, நல்லா என் பிள்ளைகளுக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கணவர் குடிக்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனை, என்னால் சமாளிக்கவே முடியல, சமாதானம் இல்லை, ஆனால் ஏதாவது எனக்கு குடும்பமே வேண்டான்னு சொல்லி உதறிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உள்ளத்துல என்னெல்லாம் இருக்கோ ஒரு தகப்பன்கிட்ட பேசுறது போல நீங்க பேசுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில எல்லா விடுதலையும் கொடுத்து நிச்சயமா என்ன செய்வார், உங்களை செயல்படக்கூடியவர்களாக வைப்பாரு. அதனால இந்த நாட்கள்ல எல்லாம் ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இப்போ இதை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பெண்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசு நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, அவங்க பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரட்டும். அவங்க குடும்பம் உம்மால கட்டப்படட்டும்ப்பா. ஆண்டவரே, இன்னும் வேதத்தை வாசிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, ஆண்டவரே குடும்பமாய் செயல்பட ஆண்டவர் ஒவ்வொரு பெண்களுக்கு இருப்பதாங்கப்பா. ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எனக்கு அம்மா ஆலோசனை இல்லைப்பா, ஆனால் ஆண்டவரே யாரோடைய ஆலோசனை இல்லை, ஆனால் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய கிருபை எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. அதுக்கு நீர் கொடுத்த ஞானம் தான் ஏசப்பா. அதே போல் ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரை உமக்காக செயல்பட அவங்களுக்கு கிருபை தாங்க. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாம ஜெபங்கள்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நாங்க நம்புறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கறது மூலியமா ஆண்டவர் உங்களோட அனுதினமும் பேசுவாரு. உங்களோட இல்லங்கள்ல சந்தோஷம் பொங்குவதற்காக நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.